அழகான தோட்டம். அந்த தோட்டத்தில் பல வகையான பூக்கள் வளர்க்கின்றன. அந்த தோட்டத்தை தோட்டக்காரர் தினமும் பராமரித்து வருவார். தோட்டத்தை பராமரிப்பது அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும். அந்த தோட்டத்தில் தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள் பூவில் உள்ள தேனை சாப்பிடுவதற்கு வரும். வண்ணத்து பூச்சிகள் நிறைந்து காணப்படுவதால் அந்த தோட்டம் வண்ணங்கள் நிறைந்த இடமாக காணப்படும். தோட்டக்காரர் வண்ணங்கள் நிறைந்த தோட்டத்தை பார்ப்பதால் தம் மனதிற்கு வண்ணமயமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படும். பிறகு வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் தேனை சாப்பிட்டுவிட்டு வேறு இடத்திற்கு பறந்து சென்றுவிடும். ஒரு நாள் அந்த தோட்டத்தில் உள்ள மரத்தில் பறவை ஒன்று வந்தது. அது எங்கேயோ இருந்த மரத்தில் உள்ள பழத்தை கொண்டு வந்தது. அந்த குருவி பழத்தை சாப்பிட்டு அதன் கழிவை அங்கே போட்டது. தோட்டக்காரர் பூக்களுக்கு தண்ணீர் ஊற்றினார். அப்போது சிறிது தண்ணீர் அந்த கழிவை நனைத்தது. 2 நாள் கழித்து அந்த இடத்தில் இலைகள் துளிர்விட்டது. இதை பார்த்த தோட்டக்காரருக்கு மிகவும் ஆனந்தம். ஆனால் அது என்ன வகையான செடி என்று தெரியவில்லை. இருந்தும் அதற்கு தண்ணீர் ஊற்றினார். சில நாள் சென்ற பிறகு அந்த துளிர் பெரிய செடியாக மாறியது. தோட்டக்காரர் தினமும் அதை பராமரித்து தண்ணீர் ஊற்றி வந்தார். ஆனாலும் என்ன வகையான செடி என்று தெரியவில்லை. சில காலம் சென்றது. செடியானது பெரிய மரமாக வளர்ந்தது. அந்த மரத்தில் எலுமிச்சை பழங்கள் காணப்பட்டது. தோட்டக்காரர் மரத்தையும் எலுமிச்சை பழங்களையும் கண்டதும் மிகவும் ஆனந்தமாக இருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்டார் கிட்ஸ் ஜேஎஸ் என்ற இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.